The next concept, homogeneous differential equation. Homogeneous form or homogeneous differential equation. ஸோ அது என்னடா ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ ஆல்ரெடி நேற்று ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்னென்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ரீப்ளேஸ் பை டிஎக்ஸ்னாலும் ஒய் ரீப்ளேஸ் பை டிஒய்ன்னு எங்கே சப்மிட் பண்ண போகிறோம், இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யில். அப்போ என்ன கிடைக்கணும், எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் ஈக்குவல் டு சம் டி பவர் n இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வந்துருச்சுன்னா எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் n. இதுதான் டெஃபினிஷன். சரிங்களா? ஆஃப் ஆர்டர் n. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள நார்மலாக ஃபங்க்ஷன் மட்டும் ஹோமோஜீனியஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xy divided by x cube minus 7xy square. சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், x ஈக்குவல் டு டிஎக்ஸும் ஒய் ஈக்குவல் டு டிஒய்யும் எங்கே சப்மிட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே சார். அப்போ சொல்கிறேங்கன்னு எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் என்ன கிடைக்குது சொல்லுங்க, tx whole square plus 3 times of tx into ty divided by tx whole cube minus 7tx into ty whole square. இது சிம்பிளி பண்ணுறா, நம்மளுக்கு மெயினாக டி காமனாக எடுக்க முடியும்னு எடுத்து பாரு என்ன வருதுன்னு. அப்போ என்னாச்சு, டி ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3t square xy divided by t cube x cube minus 7t cube xy square. Okay. அது கீழே இருந்து என்ன காமனாக எடுக்கலாம், மேலே இருந்து என்ன காமனாக எடுக்கலாம், டி ஸ்கொயர் t square x square plus 3 x square 3xy divided by t cube into x cube minus 7xy square. அப்போ என்ன கிடைக்குது, ரெண்டு சிம்பிள் பண்ணால் இந்த டேர்மு இது ஃபுல்லாக கட் ஆகிடும். அப்போ டி மேலே வந்தோன்னா டி வந்து பவர் inverse x square plus 3xy divided by x cube minus 7xy square. சரி, அப்போ இது ஃபங்க்ஷன் எழுந்துருச்சு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ என்ன எழுதலாம், டி பவர் மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். கரெக்டாமா, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ என்ன எழுதலாம், இதை எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஆர்டர் என்னமா கண்ணு, ஆஃப் ஆர்டர். இந்த பவர் மேலே என்ன வருதோ, இந்த பவர் வந்து மேலே என்ன வருதோ அதுதான் ஆர்டர். ஆஃப் ஆர்டர் என்னது மைனஸ் 1. ஆஃப் ஆர்டர் மேலே என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது, அதுதான். சரியா? இதுதான் பேசிக் எக்ஸாம்பிள். சரிங்களா? ஓகே சார்.